ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 21. நம்ம இன்றைக்கி கோழிகளுக்கு போடுற மூணாவது வேக்சினேஷன். இனி இதுக்கப்புறம் எந்த வேக்சினேஷனும் கிடையாது. நம்ம கோழிக்கு டோட்டலாக 3 வேக்சினேஷன் போடுவோம். முதல் வாரத்தில் ஒன்று, செகண்ட் வீக்கு அண்டு தேர்ட். இது தேர்ட் வீக் ஆகும். ஸோ இந்த தேர்ட் வீக்கில் இதோட வேக்சினேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். தென் இனி ஆன்டிபயோட்டிக்ஸும் கிடையாது. இனி ஃபுல்லாக கோழிகளுக்கு விட்டமின்ஸ் தான். ஏன்னா இனி ஒரு 2 வீக்ஸ் கூட தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கே 21 ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கோழிகளில் இது பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியும் எப்படி இருக்குதுன்னு. தென் இதில் மெயில் ஃபீமேலு நான் இன்றைக்கி ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னா, மெயிலுக்கு அந்த தலையில் இருக்கக்கூடிய பூ நல்ல டார்க் கலரில் இருக்கும். மற்ற ஃபீமேல் கோழிகளுக்கு ஒரு லைட் பிங்க் கலரில் தான் இருக்கும். அதை வச்சு தான் அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணேன். அதுக்கப்புறம் இனி ஒரு டிஃப்ரெண்ட் சொன்னாங்க. ஃபீமேலுக்குன்னா அதோட இந்த ரெக்கைகள் சேம் அளவில் இருக்கும். பட் மெயிலுக்கு ஹைட்டும் ஷார்ட்டுமாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. பட் அது எனக்கு தெரியலை. பட் அந்த தலையில் இருக்க பூவை வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபீமேல் கோழியக்காலும் மற்ற மேல் கோழிகளுக்கு தான் நல்ல வெயிட்டு போடும். அதில் தான் நமக்கு அந்த கோழிகள் அந்த மெயில் ஐட்டங்கள் இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் கூட வெயிட்டு கிடைக்கும் போது நமக்கும் கொஞ்சம் லாபமாக இருக்கும். பட் ஃபீமேல் ஓகே தான், பரவாயில்லை. பட் இப்போ எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே கோழிகளை தெரியும் எப்படி கொஞ்சம் வெயிட் எல்லாம் போட்டிருக்குதுன்னு. பட் பரவாயில்ல. இப்போ 21 டேஸும் ஆகிடுச்சு. இன்றைக்கி மெர்டாலிட்டி லெவல் பார்த்திங்கன்னா 1 தான். அதுவும் ஒரு பழைய ஒரு நல்ல ஒரு ஊனமுற்ற ஒரு கோழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள ஹேண்டிகேப்ட் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரிப்பட்ட கோழி தான் இன்றைக்கி இறந்தது. அதனால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு வெயிட் உள்ள கோழிகள் போகும்போது தான் கொஞ்சம் மனசுக்கு இதாகிட்டு இருக்கும். ஏன்னா இவ்வளோ நம்ம ஃபீடெல்லாம் பண்ணிவிட்டு போகும்போது நமக்கு நஷ்டம்னு வரும்போது அது ஒரு இதாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனி இந்த கோழிகளுக்கு ஃபீடும் கம்ப்ளீட்டாக போகுது. ஏன்னா இனி 7 மூட்டைகள் இருந்து இன்றைக்கி நம்ம 3 எண்ணம் போட்டுட்டோம். பாக்கி 4 தான் இருக்குது. அதுவும் நம்ம ஈவினிங் ஒன்றும் ஏதோ போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் 3 மூட்டை தான் வரும். அப்போ 22ஓட இனி ஃபீடும் கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் மீன்ஸ் இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஃபினிஷ் ஆகிடும். இனி அதுக்கப்புறம் வரக்கூடிய, ஏன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு அடுத்த ஃபீட் கொண்டு வருவாங்க. அது நான் சொன்னது போல் 3ஆம் டைப் ஆகும். அந்த தேர்ட் டைப்புன்னு பார்க்கும்போது ஃபினிஷர், அது பில்லட் ஆகும். ஸோ அந்த இது தான் நமக்கு இனி வர்றது. ஏன்னா இனி கோழிகளுக்கு வெயிட் போடுறது. ஸோ அந்த மாதிரி நல்ல ஊட்டச்சத்து, நல்ல ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் கூடுதலான இனி தேர்டு ஃபினிஷர் தான் இனி வரும், பெல்லட்டு. அதில் கூடுதல் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் வேறு எதுவுமே நமக்கு இருக்காது. ஃபுல்லுமே இந்த கோழிகளுக்கு போடக்கூட கம்பு, மக்காச்சோளம், தென் சோயா தான் இதில் கூடுதல் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா சோயாவில் தான் நல்ல வெயிட் போடும் சோயா. அதுக்கப்புறம் ட்ரை ஃபிஷ் நான் சொன்னது போல் தான். பட் வெயில் நல்ல ஹீட் டைமாக இருந்தேன்னா இந்த ட்ரை ஃபிஷ்ஷை இதில் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா ட்ரை ஃபிஷ்ஷு சூடு சமயம் கூடுதல் கொடுக்க மாட்டாங்க. குளிர் டைம் தான் கோழிகள் நல்ல வெயிட்டும் வைக்கும். அந்த மாதிரி இதாகும். அப்போ இனி வாரது தேர்ட் டைப்பு ஃபினிஷர் டைப்பு ஃபீடு தான் வரும். அது இனி 22 ஒரு டைம் இருக்குது. ஸோ நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த மூட்டைகள் தீர்ந்தால் தான் அடுத்தது உடனே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ 23rd இருந்து தான் நமக்கு இனி ஃபீடரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அஸ் யூஷுவல் நம்ம வேக்சினேஷன் எப்படி போடுவோன்னு ஃபஸ்ட்டு வேக்சினேஷன், செகண்ட் வேக்சினேஷன் வீடியோவும் நான் போட்டிருந்தேன். அதே போல் தான் சேம் மெத்தடு, வேறு எந்த இதுவுமே கிடையாது. 20 லிட்டர் வாட்டரில் நம்ம 5 பேக்கெட்டு எவ்ரிடே பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணது பாலாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மில்காக இருந்ததுன்னா நம்ம அதை பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆற வச்ச அப்புறம் தான் நமக்கு மருந்து சேர்க்க முடியும். ஏன்னா சூடு பால்லையோ சூடு தண்ணியிலையோ நமக்கு வேக்சினேஷன் மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன், வேக்சினேஷன் எப்போவுமே கூலிங் இதில் தான் இருக்கணும். தென் அது ஒரு வைரஸ்னாலேயும் நமக்கு சூடு
எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் இந்த வாட்டியும் மில்க் எடுக்கையில் நம்ம பவுடராமல் டைரெக்டாகவே நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே போல் வந்து 2-3 வாட்டி நம்ம வந்து கலக்கி விட்டுட்டோம்னா அந்த பவுடர் வந்து தண்ணியோட வந்து மிக்ஸ் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 டிஸ்டில்டு வாட்டர் அண்டு 2 அந்த வேக்சினேஷன் மெடிசினும் இருக்கும். தென் அந்த வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா இந்த 3ஆவது வேக்சினேஷனாக இருந்தாலும் அந்த மருந்தும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் இதில் வந்து மில்லி வந்து கம்மியாக இருந்துச்சு, பட் இதில் வந்து கொஞ்சம் கூடுதல் தான் இருக்குது. நம்ம அதையும் நம்ம வந்து சும்மா வெளியில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அங்கே இருந்த ஐஸ் பேக்கில் தான் நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இது எப்போவுமே கூலிங்கான இதில் தான் இருக்கணும். அப்போ இதுக்கு கூட வந்து ஒரு பெரிய ஐஸ் க்யூபையும் நம்ம இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் நல்லா இது வந்து கரைச்சிட்டோம். அப்புறம் வந்து இந்த மெடிசனையும் நம்ம வந்து இந்த வாட்டருக்கு கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் சொன்னது போல் தான் சேம் ப்ராசஸ். நம்ம இந்த மெடிசின் அந்த வேக்சினேஷனை நம்ம ஓப்பன் பண்ணும்போது வாய் கொண்டு ஓப்பன் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு ஷார்ப்பான ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சு தான் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணணும். அதுவும் கூடுதல் நேரம் வெளியில் வைக்கக்கூடாது. கூலிங்கான அந்த தண்ணியில் தான் வச்சு மேக்ஸிமம் நம்ம வந்து ஓப்பன் பண்ண பார்க்கணும். அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி அந்த தண்ணிக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஆன அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரிங்கரில் வந்து ஃபில் பண்ணணும். பட் அந்த ட்ரிங்கர் நம்ம ஆல்ரெடி அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக் டியூப்னால் கொஞ்சம் மிச்சம் உள்ள தண்ணி பேலன்ஸு தண்ணியும் திரும்பவும் அந்த ட்ரிங்கரில் தான் வரும். அதனால் அந்த திரும்பவும் அந்த ட்ரிங்கரை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இந்த வேக்சினேஷனை வந்து எல்லா ட்ரிங்கர்லேயும் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியதான். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மெடிசின் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி எம்எல் வந்து கம்மி அட்டாக்கும் இருந்துச்சு. இது வந்து 3rd வேக்சினேஷனாலேயே இருக்கும். மருந்தும் கொஞ்சம் இதாக இருக்குது. அதான் சொன்னால எதுவும் விதமாக ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஷார்ப்பான பொருள் கொண்டு தான் எப்போவுமே ஓப்பன் பண்ணணும். வாய் கொண்டு யூஸ் பண்ணவே கூடாது. தென் அதுக்கப்புறம் நான் சொன்ன போல் தான் நம்ம ஷெட்டுக்குன்னு நம்ம ஒரு செப்பரேட்டான கிளாத்தும் ஷூவும் வந்து மாட்டி வச்சுருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வேக்சினேஷன் வைரஸ் இதெல்லாம் தான் நம்ம போடும்போது நம்ம கை கொண்டு தான் எல்லாமே பண்ணுவோம். அப்போ அது வந்து நம்ம ட்ரெஸ்லேயும் எல்லா இதுலேயும் ஆகும். அதுக்கு வேண்டி தான் நான் சொன்னது ஷெட்டுக்குன்னு ஒரு செப்பரேட்டான துணியை நம்ம வந்து மாட்டி வைக்கிறது நல்லது. அப்புறம் வந்து இந்த வேக்சினேஷன் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம ட்ரிங்கரில் 1 by 1 எல்லாத்துலேயுமே நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வந்தோம். பின்ன இந்த கோழிகள் வந்து 1 ஹவராக தண்ணி குடிக்காததுனால நல்ல தாகமாக இருக்கும். உடனே சீக்கிரமாயிட்டு அந்த கோழிகளும் அது குடிச்சிடும். இனி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இனி 24 ஹவர்ஸுக்கு இனி எந்த வித விட்டமின்ஸோ எந்த வித மருந்தோ நம்ம வந்து இனி கோழிகளுக்கு கொடுக்கக்கூடாது. 24 ஹவர்ஸ் கழிஞ்ச அப்புறம் தான் நம்ம வந்து விட்டமின்ஸ் மருந்துகள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இனி இதோட நமக்கு வேலைகள் அவ்வளோவா இருக்கிறது இல்லை. இனி வந்து 21 ஆகிடுச்சு. இனி ஒரு 10 days ஆகும்போதே சில கோழிகளை வந்து அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ இந்த ஃபுட்டு எல்லாம் செய்கிறதுக்கு வேண்டிய மற்றது எக்ஸாம்பிள் வந்து இந்த சவர்மா, அல்ஃபாம் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய கோழிகள் அது அவங்களுக்கு தெரியும். கம்பெனி அவங்க வந்து அந்த டைம் பார்த்து வந்து அவங்களுக்கு தேவையான கோழிகளை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. தென் இதில் வந்து நம்ம இனி வந்து பார்க்குறது வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா A to Z எல்லாமே வந்து இந்த கம்பெனி தான் எல்லாமே பார்த்துக்கும். மெடிசின் ஆனாலும் தென் ஃபுட் அந்த ஓரோ மெடிசினுக்கும் எவ்வளோ ஒரு 2000 சம்திங் ரேட்லேயாக்கும் இந்த மெடிசின் ரேட்டிலே வாரது. அப்போ இது எல்லாமே வந்து அந்த கம்பெனி அவங்க தான் பார்த்துப்பாங்க. இந்த A to Z எல்லாமே வந்து அவங்க தான். நம்ம அந்த ஷெட்டையும் கொடுத்து நம்ம வந்து ஷெட்டையும் நம்ம நீட்டாக வைக்கிறது அவங்க சொல்கிறது போல் கேட்டாலே போதும். இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நமக்கு இனி இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் கூடிய சீக்கிரம் ஒரு 2 weeksலேயே நமக்கு இனி முடிய போகுது. இதில் நமக்கு வந்து எப்படி லாபம் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா நஷ்டம் வர சான்ஸ் இருக்காது. பார்க்கலாம். இந்த இதாக இருந்திருந்தாலும் ஓகே. தென் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிட்டேன்னா நமக்கு வந்து இனி வந்து செகண்ட் பேட்ச் தான் அடுத்த போடவே. அது வந்து ஒரு 2 weeks எல்லாம் கழிஞ்ச அப்புறம் தான் நமக்கு செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது அடுத்த அப்புறம் உள்ள வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெடிசின் வந்து எல்லா ட்ரிங்கர்லேயும் வந்து நம்ம ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். கோழிகள் எல்லாமே வந்து குடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
அப்புறம் இன்றைக்கி வந்து மொர்டாலிட்டி லெவல் இன்றைக்கி 1 தான். வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஆஸ் யூஷுவல் என்றைக்கும் பண்ணுறது போல் நம்மளோட டியூட்டிகளை வந்து நம்ம வந்து கிளியராக பண்ணிட்டாலே போதும். அந்த மரப்பொடி இப்போ உங்களுக்கு அந்த மரப்பொடிகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ட்ரையாக இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்த இதுக்கும் இப்போ இருக்கிற அந்த மரப்பொடிகளுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட். ஏன்னா இனி இதுதான் வந்து கோழிக்காரமாயிட்டு இதாக இருக்கும். இது வந்து நம்ம எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சாக்கு மூட்டையாட்டு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது தான். இது இனி இப்போ வந்து நம்ம டெய்லி கிளறி விட்டுட்டே இருக்கணும். தென் ஸ்ப்ரே பண்ணி விடணும். இனி கோழிகளும் நல்லா வளர தொடங்கியாச்சு. உங்களுக்கே தெரியுது எல்லாம். ஓகே, தேங்க்யூ.